சார் நாங்க சொல்றது பிஜேபி கால் வச்சதுக்கு அப்புறம் ஒரு இடம் உருப்பட்டுருதுன்னு சொல்லுங்க பாருங்க சார். நான் கேட்கிறேன், எளிமையா கேட்கிறேன், பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ மகாராஷ்டிரா மாதிரியோ நீங்க மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப குஜராத் மாதிரி கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவங்கள் எதனால் நிகழப்பட்டது? அதன் தொடர்ச்சியா நடந்த கலவரங்கள் பத்தி எல்லாம் நீங்க பேச தயாரா இருக்கீங்களா? அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனைக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிப்புக்காக ரத யாத்திரை போனார்ல அத்வானி, அப்ப எந்த நோக்கத்துக்காக ரத யாத்திரை போனார்னு எங்கேயாவது சொன்னாங்களா? நாங்க ரத யாத்திரை போறோம்னு சொன்னாங்க. முடிவு என்ன நடந்தது? பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பேசின இந்த நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். அதன் தொடர்ச்சியா வந்த கலவரங்களை பத்தி எங்கேயாவது பிஜேபி பேசினாங்களா? இன்னைக்கு ஒரு தரவுகள் இருக்கு சார். சிஎஸ்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு ஒரு சர்வே எடுக்குது. இந்தியா ஃபுல்லா அதிகப்படியான மத கலவரங்கள் எந்த மாநிலங்களில் நடப்புறதுன்னு சொன்னா 84% அதிகப்படியா நடந்திருக்கு. இதுல முதல் 3 இடத்துல இருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரா நம்பர் 1, உத்தரப்பிரதேசம் நம்பர் 2, பீகார் நம்பர் 3. இந்த 3த்துலயும் ஆள்றது யாரு? பாஜக. பாஜக எங்கெல்லாம் கால் வச்சுதோ அங்கெல்லாம் மத கலவரம் தான் சார் இருக்கு. நான் திரும்பவும் கேட்கிறேன் சார், நீங்க பேசுறது நீங்க பண்றது முருகருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த அறநிலையத்துறையில தான் வருது அந்த கோயில். நீங்க இந்த அறநிலையத்துறை நாங்க தான் சொல்றோம்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில்ல தீபம் ஏற்றப்படாமல் இருக்கா சொல்லுங்க. அங்கதான் பண்ணுவேன்றா என்ன மாதிரியான நடவடிக்கை அது?